பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவர்களினுடைய இறை தூதர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இறை தூதர், யாரெல்லாம் ஒரே இறைவனை ஆராதிப்பார்களோ, மறுமையை நம்புவார்களோ, அவர்களினுடைய இறை தூதர்கள் எல்லோரும் நம்முடைய இறை தூதர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக, நசராக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் யாருக்கு சொந்தம் என்றால் யூதம் என்ற இனத்திற்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்தவம் என்ற மதத்திற்கு சொந்தம் அல்ல. இறைவனை யாரெல்லாம் வணங்குவார்களோ, ஒரே இறைவனினுடைய நம்பிக்கையை யாரெல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம். இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும், நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனில் இருந்து அடித்து விரட்டி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான். மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஃபிரௌனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளை இட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு, நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு, உதுஹுலுல் அர்தல் முகத்தஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும், இஸ்ரவேலர்களுக்கு இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள், அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லாஹ், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த யூத சமூகத்திற்கு இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள், துரோகிகள்.